தரமைந்து புலமை பரிசில் பரீட்சைக்கு தயாராகிற மாணவர்களுக்கு வாக்கியங்கள் எழுதும் பயிற்சி மிக முக்கியமானது. காரணம் என்னென்றால், தரமைந்திலே மாணவர்களிடம் எதிர்பார்க்கின்ற தகமை என்னென்றால், சொற்களை இணைத்து வாக்கியம் ஆக்குதல், எழுத்துப்பிழை இல்லாம சொற்கள் எழுதுதல், கருத்துப்பிழையும் இல்லாமல் வாக்கியம் அமைத்தல், சொல்லிலக்கண பிழை இல்லாமல் வாக்கியம் அமைத்தல். இப்ப உங்களுக்கு எழுத்துப்பிழை இல்லாமல் வாக்கியம் எழுதுறது மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு எழுத்துப்பிழை இருந்தால் வாக்கியங்கள் எழுதுகிற பயிற்சியில ஒரு புள்ளி இழக்கிறீர்கள். 2 எழுத்துப்பிழை இருந்தால் அந்த 2 புள்ளிகளையும் இழந்து விடுவீர்கள். அப்ப நாங்க சொற்கள் நிறைய எழுத்துப்பிழை இல்லாம எழுதுவதற்கு பயிற்சி பெறணும். அதுக்கு என்ன தேவை என்றால், வாசிப்பதம் எழுதுவதென்றால் எழுத்துப்பிழை இல்லாம பயிற்சிகளை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும். அப்ப இந்த கட்டுரை வாக்கியங்கள் எழுத்து பயிற்சியில இது என்னுடைய பயிற்சி புத்தகம், பயிற்சி தாள்கள்ல உள்ள ஒரு பக்கம். அப்ப இந்த பயிற்சிகள்ல வெற்றிடங்களுக்கு பொருத்தமான சொற்களை சேர்த்து உருவாகும் கட்டுரை வாக்கியங்களை எழுதுவோம். அப்ப இந்த வாக்கியத்தின் அமைப்புல முதலாவதாக எழுவாயும், இறுதியாக பயனிலையும், நடுவில செயற்படு பொருளும் ஆக்குவதுதான் எங்களுடைய வாக்கிய அமைப்பு. உயர் வகுப்புகள்ல மாற்றி மாற்றி எழுத தெரிந்தாலும் ஆரம்பத்துல நாங்க முதல்ல எழுவாயையும், இறுதியாக பயனிலையையும், நடுவில செயற்படு பொருளையும் எழுத வேணும். அந்த சொற்கொள்ள பிழை இருக்கக்கூடாது, எழுத்துப்பிழை இருக்கக்கூடாது என்பது முதலாவது. இதுல 2வது, கேட்கப்பட்ட விடயத்தோட கருத்துமை உள்ள, கருத்துப்பிழை இல்லாத வாக்கியங்கள் எழுத பயிற்சி பெறுதல் வேண்டும். அப்ப இங்க கேட்கப்படுது முதலாவது, இங்கே கட்டுரை எழுதும் பயிற்சி தான் தரப்படுகின்றது. அப்ப கட்டுரை தலைப்பு தரவில்லை. ஆனா அந்த கட்டுரை எழுதும் பயிற்சியில தரப்பட்ட விடயத்தை இந்த சொற்களை அதுக்குள்ள இணைத்து நாங்கள் வாக்கியம் எழுதி பழகிவிட்டால் எழுத்துப்பிழை இல்லாமல் பிறகு வாக்கியங்களை எழுதக்கூடியதாக இருக்கும். அடுத்த சொல்லிலக்கண பிழை என்பது, எழுவாய் என்ன திணை, என்ன பால், என்ன எண், என்ன இடமாக இருக்கிறதோ அதே திணை, பால், எண், இடமாக பயனிலை அமைந்துவிட்டால் சொல்லிலக்கண தவறை இருக்காது. ஆனா இந்த பயனிலை சொல்லில காலம் என்பது உணர்த்தப்படும். ஆனா எழுவாய் சொல் காலத்தை உணர்த்தாது. சிலது வித்தியாசமா இருக்கலாம். எங்களை பொறுத்தவரையில பொதுவில எழுவாய் காலத்தை உணர்த்தாது, அது பேர் சொல்லாக இருக்கும். பயனிலை காலத்தை உணர்த்தும், அது வினை சொல்லாக இருக்கும். செயற்படு பொருள் என்பது இடைச்சொல்லாக இருக்கும். இடைச்சொல் என்பது பெயரோடோ விதையோடோ விகுதி சேருவது. இப்ப நாங்க இதுல உள்ள வாக்கியம் எழுதுற பயிற்சியை கொண்டு நாங்கள் அந்த முயற்சியில ஈடுபடுவோம். இப்ப இதுல வாக்கியத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நான் 2 இடைவெளி நிறங்களை ஒரு இடைவெளி வண்ணத்து பூச்சி. அப்ப நீங்க இதுல என்ன சொற்கள் வரும்? நான் பல வகை நிறங்களை உடைய வண்ணத்து பூச்சி. அப்படியாக இந்த வாக்கிய அமைப்பில இந்த பக்கத்தில இருக்கின்ற வினாக்கள் 8 இருக்கின்றன. அதாவது 8 வாக்கியங்கள் இருக்கின்றன. அந்த 8 வாக்கியங்களுக்கும் எந்தெந்த சொல்லை இணைக்க வேண்டும் என கண்டு அதை இணைத்து நீங்கள் காணொளி தயார் செய்து அனுப்பலாம். ஆனால் அதுக்கு
அதாவது சொல்வது அல்ல, எழுதுவது. இந்த பயிற்சித்தாள் எழுதி அதை வாசித்து இறுதியாக வாரது பயனிலே, முதல்ல வாரது எழுவாய், நடுவிலே செயற்படு பொருள் இருக்குது என்பதை நீங்கள் உணர்த்தி வாக்கியம் ஆக்க பயிற்சி பெறுங்கள். இப்ப நான் இந்த 8 முதல் ஒரு பக்கத்தை மட்டும்தான் உங்களுக்கு தருகிறேன். அதில பயிற்சியை பெறுங்கோ.